Hello there. Seems like we got cut off. ஓ தமிழ்ல வேணுமா? சரி தமிழ்ல பேசுறேன். என்ன பேசுறேன்? நான் திமுக, அதிமுக மற்றும் தவகவோட முக்கிய திட்டங்களை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எதை பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்க? எது சிறந்த திட்டம்னு சொல்லு. சிறந்த திட்டம். சிறந்த திட்டம் அப்படின்னு நான் சொல்லி உங்களை குழப்ப விரும்பல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கையே இருக்கும். திமுக, அதிமுக, தவக எல்லாமே தேர்தல் அறிக்கையில நிறைய ப்ராமிசஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ப்ராமிசஸ் ரொம்ப முக்கியம்னு தோணுதோ அதை வச்சு முடிவு பண்ணலாம். கல்வி, வேலை வாய்ப்பு, சுகாதாரமா இல்ல வேற ஏதாச்சுமா? எது உங்களுக்கு முக்கியம்? எல்லாமே முக்கியம். எல்லாமே முக்கியம்ன்றது நியாயமான எதிர்பார்ப்பு தான். இப்போ திமுக, அதிமுக ரெண்டுமே ஏற்கனவே ஆட்சியில இருந்ததுனால அவங்களோட செயல் திட்டங்களை பத்தி நமக்கு நல்லா தெரியும். திமுக பெண்கள் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம் போன்ற திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதிமுகவும் மகளிர் நலன், விலையில்லா பொருட்கள் போன்ற திட்டங்களை அறிவிச்சிருக்குது. தவக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கல்வி உதவி தொகை போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா சொல்லியிருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. நீங்க எதை அதிகமா எதிர்பார்க்கறீங்கன்னு பொறுத்து உங்க முடிவை மாற்றிக்கொள்ளலாம். இப்போ எந்த கட்சி மேல ஒரு சின்ன சாய்வு இருக்கு? புரியுதுங்க. யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரி, ஒருவேளை இப்படி பண்ணலாமா? ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பிளான்ல கல்விக்கு என்ன சொல்றாங்க, வேலை வாய்ப்புக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்கன்னு தனித்தனியா பார்க்கலாம். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கலாம். முதல்ல எதை பத்தி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, முதல்ல திமுக பத்தி பார்ப்போம். அவங்க அவங்களோட ஆட்சியில கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம் மூலியமா கல்லூரி பெண்களுக்கு உதவி தொகையும், நான் முதல்வன் திட்டம் மூலியமா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அளிக்கப்படுது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணுமா, இல்ல அடுத்த கட்சியை பற்றி பார்க்கலாமா? சரி, எல்லாத்தையும் பத்தி சொல்றேன். இப்போ திமுகவை பத்தி பார்த்தோம். அதிமுகவும் கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் அவங்க பீரியட்ல நிறைய செஞ்சிருக்காங்க. விலையில்லா சைக்கிள், மடிக்கணினி போன்ற திட்டங்கள் மூலியமா மாணவர்களுக்கு உதவி செஞ்சாங்க. தவகவும் இளைஞர்களுக்குன்னு நிறைய ப்ராமிசஸ் சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பு பயிற்சி, உதவித்தொகை போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா சொல்லியிருக்கு. இப்போ ஓரளவுக்கு ஒரு ஒப்பீடு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கட்சியோட கொள்கை மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு? இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலமும் வேலை வாய்ப்பும் கிடைக்கணுங்கிறது தான் உங்க கவலை. திமுகவும் அதிமுகவும் அவங்க ஆட்சி காலங்கள்ல நிறைய செஞ்சிருக்காங்க. விலையில்லா மடிக்கணினி, திறன் மேம்பாட்டு பயிற்சின்னு பல திட்டம். புது அறிவுக்கு பழைய அறிவு, புதுமையான வித்தியாசமான அற்புதமான திட்டம். நீங்க புதுமையான ஆச்சரியமான திட்டங்களை எதிர்பார்க்கறீங்க. தவகவோட அதாவது மிகவும் பயனுள்ள திட்டம். ஆமா, தவகவோட திட்டங்கள்ல புதுமையான சில விஷயங்கள் இருக்கு. அதாவது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை, கல்லூரி மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்வி கடன் போன்றவற்றை சொல்லியிருக்காங்க. இதுல உங்களுக்கு எதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும்? மற்ற சிறந்த திட்டம், பயனுள்ள திட்டம், மக்களுக்கு பயனுள்ள திட்டம். மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள்னா திமுகவோட மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் திட்டம் போன்றவற்றை சொல்லலாம். அதிமுகவும் மகளிர் நலன், விலையில்லா பொருட்கள் போன்றவற்றை சொல்லியிருக்காங்க. தவக இளைஞர்களுக்கான திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதா சொல்லுது. இந்த திட்டங்கள்ல உங்களுக்கு எது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு? மற்ற கட்சியெல்லாம் எதுவும் சொல்லலையா? மன்னிக்கணும், மற்ற கட்சிகளையும் பத்தி சொல்றேன். நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாயம் போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது.
பிஜேபி அதிமுகவோட கூட்டணியில இருக்கு. அவங்க மத்திய அரசு திட்டங்கள் மூலியமா வளர்ச்சி ஏற்படுத்துவோம்னு சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்கும் குறிப்பிட்ட சமூக மக்களின் நலனுக்கும் போராடுது. இப்போ ஓரளவுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குதா?